Good evening, ma. Good evening, Pam. So last class we have seen about introduction about plant anatomy, isn't it? So plant anatomy la vandu what are the different types of tissues ella irukku nu solli paathom. Adukku avramete vandu adu vandu further divided into 3 steps paathom. Enna irukku appdin solli paathona idu fundamental tissue irukku nu solli paathom. Then ground tissue or fundamental, adukku அடுத்து vandu tissue system la vandu vascular system paathom. Then we have also seen about tissue system la மொத்தம் 3 types பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் அதோட முடிச்சிருக்கோம். Today we are going to see about dicot root and monocot root, அத பத்தி பார்க்க போறோம். So first classல வந்துட்டு நம்ம general introduction சொல்லும்போது different types of tissuesல meristematic tissue னா என்ன, அது further எப்படி classify பண்ணிருக்கு, complex tissues னா என்ன, அது வந்துட்டு further divided into simple and permanent tissue னு சொல்லி பார்த்தோம். xylem பத்தி, xylem is further divided into xylem vessel, xylem parenchyma, tracheids, அதுக்கப்புறம் xylem vessels இருக்குன்னு பார்த்தோம். Similarly phloem பார்த்தோம். Phloem is also divided into seed tubes, companion cells, அதுக்கப்புறம் phloem parenchyma, phloem fibers. So இது எல்லாமே வந்துட்டு ஒரு dicot root இல்ல stem leaf பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஜெனரலா அந்த டிஷ்யூக்குள்ள என்னென்ன இருக்குன்றத ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். But today we are going to see about specifically ஒவ்வொரு dicot rootனா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், monocot root எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். So first we are going to see about dicot monocot root பத்தி பார்க்கிறோம். So monocot root அப்படின்னு எடுத்துட்டோம்னா the name itself monocot அப்படின்னா வந்துட்டு என்ன, monocot dicot அப்படின்றது வந்துட்டு based on the seed நம்ம பிரிச்சிருக்கிறது. monocot அப்படின்னா ஒரே ஒரு cotyledon இருக்கக்கூடிய seedsக்கு பேரு monocot seed அப்படிமோ, அதுல இருந்து வரக்கூடிய root வந்துட்டு monocot root. Similarly dicot root அப்படின்றது என்ன, dicot அப்படின்னா என்ன, 2 seeds இருக்கக்கூடிய 2 cotyledons இருக்கக்கூடிய seed தான் நம்ம dicot seed அப்படிமோ, அதுல இருந்து அரைஸ் ஆகக்கூடிய root வந்துட்டு dicot root. So இப்ப monocot and dicot அப்படின்னு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, monocot வந்துட்டு பேஸ் மெயினா வந்துட்டு இந்த கிராஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஒரு ஃபைப்ரஸ் ரூட் மாதிரி இருக்கும், அதான் வந்துட்டு monocot root. Whereas dicot root அப்படின்னு பார்க்கும்போது அதோட ரூட் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மெயின் ரூட் இருக்கும் இந்த மாதிரி, அந்த மெயின் ரூட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தரா வந்துட்டு இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும், இது மாதிரி பிரான்ச்சஸ் அரைஸ் ஆகும், செகண்டரி ரூட், டெர்ஷியரி ரூட் அது மாதிரி. சோ மெயின் ரூட் வந்து அதுல இருந்து பிரான்ச்சஸ் வந்துச்சுன்னா இது வந்துட்டு dicot root. அந்த dicot rootல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மெயின் ரூட் வந்துட்டு என்ன டைப்னு சொல்லுவோம்னா, அந்த ரூட் டைப் பேர் வந்துட்டு டேப் ரூட். அந்த டேப் ரூட்ல வந்துட்டு மெயின் ரூட் இருக்கும், தென் பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், டெர்ஷியரி ரூட் அது மாதிரி பிரியும். அதே வந்துட்டு நம்ம இது பார்த்தோம் அப்படின்னா monocot root அப்படின்னா இந்த மாதிரி ஃபைப்ரஸா இருக்கும். சோ ஃபைப்ரஸ் ரூட். சோ ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்றது வந்துட்டு எது, மோனோகாடுக்கு. அதே வந்துட்டு dicot root அது கீழே வருது டேப் ரூட் இது மாதிரி. சோ இப்போ இது நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஜெனரலா வெளியில இருந்து அப்பியரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு இப்படி தெரியுது. இத வந்து நம்ம இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூட்டோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சோ ரெண்டுக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெயின் இது என்னன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள் இருக்கும், தென் xylem, phloem இதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் போத் ரெண்டு ரூட்லயுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது monocot root அப்படின்னு பார்த்தோம்னா it is made up of an epidermal cell. அந்த epidermal cellக்கு இந்த இடத்துல என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா rhizodermis. சோ இந்த இது மாதிரி இருக்கு இல்லையா, சோ இன் பிட்வீன் அங்க வந்துட்டு என்ன இருக்கும், ரூட் ஹேர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங், இதான் வந்துட்டு எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் ரூட்ல அப்படிங்கறனால அதுக்கு பேர் நம்ம ரைசோடெர்மிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எபிடெர்மல் செல்ஸ்ல அங்கங்கே வந்து என்ன இருக்கும், ரூட் ஹேர்ஸ் வந்துட்டு அரைஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு பார்த்தோம்னா கார்டெக்ஸ். சோ கார்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் மேட் அப் ஆஃப் parenchymatous செல். இது மாதிரி ஓவல் ஷேப் இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்ல வந்துட்டு அரேஞ்ச் ஆயிருக்கும். சோ தி செகண்ட் திங் இஸ் கார்டெக்ஸ். சோ இந்த கார்டெக்ஸ் அப்படியே ஃபுல்லா அரேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்துட்டு எண்டோடெர்மிஸ்.
சோ இந்த எண்டோடெர்மிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா passage cells present ஆயிருக்கும். சோ இதான் வந்துட்டு எண்டோடெர்மிஸ். சோ இந்த எண்டோடெர்மிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கீழே அதுக்கு கீழே வந்துட்டு பெரிசைக்கிள் அரேஞ்ச் ஆயிருக்கும். கீழேயே எண்டோடெர்மிஸ்க்கு கீழே பெரிசைக்கிள் இருக்கும். சோ இந்த எண்டோடெர்மிஸ்ல passage cells அப்படின்னு சில செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இந்த passage செல்ஸோட ரோல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா when the root absorbs water and mineral salts, அந்த ரூட்ல இருந்து கீழ இருந்து அந்த வாட்டரையும் மினரல் சால்ட்ஸையும் அப்சர்வ் பண்ணி தரது இந்த passage cells தான் மத்த ஏரியாக்கு. சோ எங்கெல்லாம் passage cells இருக்கோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அதுக்கு ஆப்போசிட் சைடுல வந்துட்டு புரோட்டோசைலம் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ புரோட்டோசைலம் அப்படின்றது வந்துட்டு ஸ்மாலா இருக்கிறது, பெருசா இருக்கிறது வந்துட்டு மெட்டாசைலம். So this is the xylem. இந்த xylemல வந்துட்டு பெருசா இருக்கிறது வந்துட்டு மெட்டாசைலம், சின்னதா இருக்கிறது வந்துட்டு இது புரோட்டோசைலம். சோ எங்கெல்லாம் புரோட்டோசைலம் இருக்கோ அங்கெல்லாம் ஆப்போசிட்ல வந்துட்டு இந்த passage cells வந்துட்டு present ஆயிருக்கும். It is present opposite to the protoxylem. சோ இப்போ இங்க xylem அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு phloem present ஆயிருக்கும். சோ phloem வந்துட்டு it is made up of a scleral chimatous cells ஒரு மாதிரி செல்ஸ் இருக்கும் இங்க. It is alternatively arranged. So rootல வந்துட்டு alternative xylem phloem arrange ஆயிருக்கனால அந்த அரேஞ்ச்மென்ட்க்கு பேர் என்ன சொல்வாங்கன்னா radial arrangement அப்படினு சொல்வாங்க. When both xylem and phloem are arranged alternatively, the arrangement is called as radial arrangement. அதே stem எடுத்துட்டோம்னா இந்த xylem and phloem வந்துட்டு alternative present ஆயாம as such present ஆயிருக்கும். அதுக்கு பேர் conjoint அப்படினு சொல்வாங்க. Since இது வந்துட்டு root அப்படின்றனால whether it is monocot or dicot என்ன ரூட்டா இருந்தாலும் the arrangement of xylem வந்துட்டு எப்படி இருக்கு radial arrangement. so radial arrangement அப்படினா alternative xylem phloem arrange ஆயிருக்கிறது. so remaining full அந்த cortex cells வந்துட்டு இப்படி form ஆயிருக்கும். so இந்த cortex cell வந்துட்டு it is made up of parenchymatous cell. இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படினா எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். so this is the function of the cortex. so மீதியெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு பித் இருக்கும் சென்டர்ல. இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்க்லீரல் கைமேட்டஸ் செல்ஸ் இருக்கும். so மெயினா பார்த்தோம் அப்படினா மோனோகாட் ரூட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படினா this layer we call it as root hair. அதுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த லேயருக்கு பேர் வந்துட்டு rhizodermis. rhizodermis ஓட ஃபங்க்ஷன் என்ன அப்படினா gives protection, mechanical strength and protection. இந்த ஏரியா ஃபுல்லா வந்துட்டு cortex. this one we call it as endodermis. எண்டோடெர்மிஸ்ல இந்த மாதிரி செல்ஸ் வந்துட்டு புரோட்டோசைலம் ஆப்போசிட்ல பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா, அது வந்துட்டு passage cell. passage cells. இது வந்துட்டு புரோட்டோசைலம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய xylemக்கு பேரு புரோட்டோசைலம். லேட்டரா ஃபார்ம் ஆகிறது பேரு மெட்டாசைலம். எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் வந்துட்டு பெரிசைக்கிள். இது வந்துட்டு என்ன phloem. அண்ட் சென்டரா இருக்கிறது வந்துட்டு பித்.
So இதான் தான் cells. These are the things which is present in the monocot root. So monocot root க்கு இங்க எக்ஸாம்பிள் நமக்கு என்ன பிளான்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா maize. So monocot root என்னதர நம்ம சொல்றோம் பாருங்க ஒரு லிசன் பண்ணிக்கோங்க. So monocot rootல வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு? root hair இருக்கு, epidermis. Epidermis வந்துட்டு இங்க root அப்படிங்கறனால rhizodermis அப்படின்றோம். Then it is made up of cortex. இங்க வந்துட்டு cortex க்கு அடுத்தபடியா இருக்குது வந்துட்டு endodermis. இந்த endodermisக்கும் pericycleக்கும் இடையில பார்த்தோம் அப்படினா ஒரு thick layer மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்துட்டு Casparian strip. Casparian strip. So இதான் வந்துட்டு monocot rootல. Then endodermis. Endodermisல வந்துட்டு protoxylem-க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய செல் வந்துட்டு என்னது? passage cell. இதோட main function என்ன? root-ஓட function to absorb water and mineral salts through the xylem. So அப்ப கீழ இருந்து groundல இருந்து endodermis வழியா என்ன ஆகும்? அந்த passage cells மூலமா protoxylem வந்துட்டு water absorb பண்ணுது. Then the water enter through the metaxylem. As such cortex வழியா reach ஆகி இந்த மாதிரி உள்ள வந்துட்டு enter ஆயிரும். root hairல இருந்து அப்படியே வந்து passage ஆகி மத்த செல்ஸ்க்கு வந்துட்டு பாஸ் ஆயிரும். இதுல எதனா டவுட் இருக்கா monocot rootல? Have you got any doubt? monocot rootல எதனா டவுட் இருக்கா? So next we are going to see, okay da. Next we are going to see about dicot root. So dicot root க்கு monocot root க்கு என்ன difference னு இதிலே பார்க்கலாம். இது வந்துட்டு monocot root இல்லையா? dicot root அப்படினா இந்த இடத்துல வந்துட்டு இந்த xylem and phloem arrangement இருக்கு இல்லையா? இதுல வந்துட்டு 4 மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். xylem வந்துட்டு tetrarch. அதே வந்துட்டு monocot rootல பார்த்தோம் அப்படினா xylem வந்துட்டு நிறைய பிரசன்ட் ஆயிருக்கனால polyarch அப்படினு சொல்லுவோம். This is the first difference. Next பார்த்தோம்னா இங்க வந்துட்டு என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? pith. That pith is absent in dicot root. Dicot root வந்துட்டு pith வந்துட்டு கிடையாது. Then அந்த xylem அந்த metaxylem எல்லாம் பார்த்தோம் அப்படினா இங்க circular shapeல இருக்கும் இல்லாட்டி rectangle shapeல இருக்கும். ஆனா dicot rootல வந்துட்டு polygonal in shape அந்த shapeல பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க வந்துட்டு secondary growth வந்துட்டு dicotல வந்துட்டு கிடையாது, whereas monocotல இருக்கும். சோ இன்னொரு டயகிராம் பாத்துறலாம் அதுக்கும். So this is the structure for இங்கேயும் வந்துட்டு single layer of root hairs தான் present ஆயிருக்கும். Then it is made up of இங்க நடுவுல ஃபுல்லா cortex இருக்கும். It is made up of oval shaped cells or round shaped cell, spherical shape ல இருக்கும் cells. So this is the cortex. இது ஃபுல்லா வந்துட்டு ஃபுல்லா அரேஞ்ச் ஆயிருக்கும். endodermis பார்த்தோம் அப்படினா அங்க இங்க சேம், பட் the difference என்னன்னு சொல்லலாம் இப்ப. சோ இங்க endodermis present ஆயிருக்கு. endodermisக்கு கீழ வந்துட்டு pericycle இருக்கும். So this is the structure of endodermis. Next to endodermis, similarly இங்க வந்துட்டு pericycle இருக்கும். In between pericycle and endodermis, there is a thin strip, we call it as Casparian strips இருக்கும் இங்க திக்கா. இந்த இடத்துல thick layer. Then about xylem. இங்க வந்துட்டு xylem வந்துட்டு 4 xylem இருக்கனால தான் இது நம்ம என்ன சொல்றோம்? அந்த அரேஞ்ச்மென்ட்க்கு பேரு டெட்ரா அப்படினு சொல்லுவோம். So this is the structure of xylem. Polygonal in shape ல இருக்கு, whereas அங்க வந்துட்டு circular shapeல இருக்கும். Alternative இந்த இடத்துல வந்துட்டு phloem வந்துட்டு present ஆயிருக்கும். Remaining full வந்துட்டு it is made up of sclerenchymatous cells.
So this is the structure of phloem. So phloem oda இது என்ன ஃபங்க்ஷன் அப்படினு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ். xylem oda function வந்து for the food store பண்ணும். xylem வந்துட்டு water conduct பண்ணும். So this is the difference between xylem and phloem. ரிமைனிங் ஃபுல்லா வந்துட்டு scleran chimatous cells நால made up ஆயிருக்கும். So it is made up of scleran chimatous cells. So main thing வந்துட்டு endodermis pericycle உள்ள இருக்கக்கூடிய vascular bundle எப்படி இருக்கு அதான் main. The xylem phloem arrangement வந்துட்டு open closed அப்படினு சொல்லுவாங்க. ஓபன் அப்படினா xylemக்கும் phloemக்கும் நடுவுல cambium present ஆனதுனா அந்த vascular bundle வந்துட்டு ஓபன். அதே xylemக்கும் phloemக்கும் நடுவுல எந்த ஒரு இதுவும் இல்ல அப்படினா எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே present ஆகல அப்படினா அது வந்துட்டு closed அப்படினு சொல்லுவோம். So as such இங்க remaining full வந்துட்டு it is made up of parenchymatous cells. இது full ground tissue. So this is the structure of dicot root. So monocot rootக்கும் dicot rootக்கும் basic difference நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு bean கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படினா சேம் அங்கேயும் வந்துட்டு root hair இங்கே root hairs இருக்கு. இங்க வந்துட்டு epidermis வந்துட்டு என்னது rhizodermis, then it is made up of cortex. The difference எங்க வருதுன்னு பார்த்தோம்னா inside the endodermis. இங்க வந்துட்டு endodermis குள்ள என்ன இருக்கு? xylem phloem வந்துட்டு நிறைய அரேஞ்ச் ஆயிருக்குது. பட் இங்க வந்துட்டு 4 தான் இருக்கு. 1 2 3 4 4ங்கறனால அந்த அரேஞ்ச்மென்ட்க்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்? டெட்ரா. So only 4 xylem ரெண்டு அரேஞ்ச்மென்ட் பார்த்தா சேம். அங்கேயும் ரேடியல் அரேஞ்ச்மென்ட் தான், இங்கேயும் ரேடியல் அரேஞ்ச்மென்ட் தான். சோ இங்க வந்துட்டு phloem and xylem வந்துட்டு பார்த்தோம் அப்படினா எதுமே வந்துட்டு இன்சைட் பிரசன்ட் ஆகாதனால அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இது வந்துட்டு க்ளோஸ்ட் டைப் அப்படின்றோம். அதே வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில கேம்பியம் பிரசன்ட் ஆனது அப்படினா that thing we call it as vascular bundle open type அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா in between xylem and phloem ஒரு டிஷ்யூ பிரசன்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் என்னது? conjunctive tissue. இங்க வந்துட்டு pith வந்துட்டு absent, அங்க வந்துட்டு pith present ஆயிருக்கு. So this is the basic difference between dicot root and monocot root. So main difference என்ன? arrangement வந்துட்டு இங்க polyarch, இங்க polyarch அப்படினு நிறைய இருக்கு. இங்க arrangement 4 இருக்கனால tetra அப்படினு சொல்றோம். இங்க வந்துட்டு pith present, இங்க வந்துட்டு pith வந்துட்டு absent. இங்க conjunctive tissue இருக்கு, அங்க அந்த மாதிரி எந்த ஒரு tissuesமே வந்துட்டு present ஆகல. So these are all the basic difference between dicot root and monocot root. இதுல எதனா டவுட் இருக்கா monocot and dicot rootல? Have you got any doubt? Okay. So next we are going to see about dicot and monocot stem பத்தி பார்க்கலாம். Before that we can see this thing in slide. இப்ப ஸ்லைட்ல வந்துட்டு இது monocot and dicot root பத்தி பாப்போம். Okay. So anatomy of monocot and dicot root.
சோ நமக்கு இங்க வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு மோனோகாட்னா என்ன டைகாட்னா என்ன மோனோகாட் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நத்திங் பட் ஒரே ஒரு சீட்ல இருந்து வரக்கூடிய வந்துட்டு ரூட்டுக்கு பேர் தான் மோனோகாட் அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படினா பெரிடம் சோ வாட் இஸ் தி நேம் பெரிடம் அப்படினு பார்த்தோம்னா it is the protective tissue that supplant the epidermis in the root and stem that undergo secondary growth ஒரு primary rootல இருந்து இன்னொரு root arise ஆகுது இல்லையா அதான் வந்துட்டு பெரிடம் அப்படினு சொல்றது நெக்ஸ்ட் மோஸ்டா ஒரு ரூட்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படினு பார்த்தோம்னா மோஸ்டா இருக்கக்கூடிய செல்ஸ் வந்துட்டு 3 டைப்ஸ் parenchyma collenchyma and sclerenchyma இது மூணு தான் வந்துட்டு கிரவுண்ட் டிஷ்யூவா இருக்கலாம் ஒன்னு parenchymatous இருக்கும் இல்ல sclerenchymatous otherwise collenchyma vascular system னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அது உள்ள என்ன இருக்கும் xylem phloem சோ கிரவுண்ட் டிஷ்யூங்கிறது cortex epidermis cortex அது ரெண்டும் தான் வந்துட்டு என்னது கிரவுண்ட் டிஷ்யூ vascular tissue னு எடுத்துட்டோம்னா xylem and phloem இருக்குது சோ இப்போ different parts வச்சு நம்ம பார்க்கலாம் one by one first of all we are going to see about the internal structure of the monocot root so monocot rootல என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு first one epiblema or rhizodermis அதுக்கு அடுத்தது cortex then last one stele so what is mean by rhizodermis or epiblema இருக்குறதுலயே இதுதான் outermost layer அப்படினு சொல்றோம் இந்த outermost layer வந்துட்டு it is made up of single parenchymatous cell ஒரே ஒரு ரோல எப்படி இருக்கும் சிங்கிளா parenchymatous cells அரேஞ்ச் ஆயிருக்கும் அங்க வந்துட்டு cuticle stomata அந்த மாதிரி things எல்லாம் வந்துட்டு இங்க absent root hairs வந்து present ஆயிருக்கும் அது எப்படி இருக்கு சிங்கிள் அதனால தான் யூனிசெல்லுலர் அப்படினு சொல்றோம் சோ இதெல்லாம் அதோட ஃபங்க்ஷன் என்ன ரூட் ஹேரோட ஃபங்க்ஷன் டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் ஃப்ரம் தி சாயில் மெயினா இந்த ரூட் ஹேர்ஸ் வந்துட்டு ரொம்ப தின்னா இருக்கனால தே ஆர் ஷார்ட் லிவ்ட் அப்படின்னு சொல்றோம் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன rhizodermis அந்த ரூட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது நெக்ஸ்ட் ரீஜன் கார்டெக்ஸ் சோ கார்டெக்ஸ் வந்துட்டு ஃபுல்லா எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு ஒரே ஒரு டைப் ஆஃப் செல் தட் இஸ் நத்திங் பட் parenchymatous இதுல நிறைய லேயர்ஸா இருக்கும் அது மாதிரி வித் a lot of intracellular spaces ஒவ்வொரு செல்லுக்கு இடையில இந்த மாதிரி கேப் இருக்கு இல்லையா இப்படி ஒரு செல்லுனா இங்க ஒரு செல்னா இதுக்கு இடையில இங்க கேப் இருக்கு இல்லையா இந்த கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் intracellular space அப்ப ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடையில இங்க என்ன இருக்குது கேப் இருக்கு அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் it consists of intracellular spaces நெக்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் வரக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் இல்லாட்டி அப்சர்வ் பண்ண வாட்டர் மினரல் சால்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த கார்டெக்ஸ் உடைய மெயின் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் இந்த கார்டெக்ஸ் வந்துட்டு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய செல்ஸா இருக்கலாம் இல்லாட்டி ஓவல் ஷேப்ல இருக்கலாம் இங்க வந்துட்டு சின்ஸ் இட் இஸ் ரூட் அப்படின்றனால குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு ஆப்சென்ட் இந்த செல்ஸ்ல வந்துட்டு என்ன இருக்கு ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றனால அதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க லீகோபிளாஸ்ட் இருக்கு then it is composed of innermost layer தான் என்னது endodermis அந்த endodermis எப்படி இருக்காமா it is made up of barrel shaped cells barrel shape அப்படினா இந்த மாதிரி ஒரு barrel shaped cells அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்றாங்க endodermis it is made up of a single kind of barrel shaped cell இது ஃபுல்லா அந்த ரிங்குக்குள்ள நெக்ஸ்ட் டு endodermis பார்த்தோம்னா stele அந்த stele portionல என்னென்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா it consists of pericycle அதுக்கப்புறம் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும் சம்டைம்ஸ் இன் பிட்வீன் அந்த எண்டோடெர்மிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சில செல்ஸ்ல வந்து என்ன இருக்கு which is opposite to protoxylem those cells we call it as passage cells எதனால passage cells அப்படின்றோம் அது வழியா தான் வந்துட்டு அந்த xylem and phloem அந்த கண்டக்ட் பண்ணக்கூடிய வாட்டரோ இல்ல ஃபுட் வந்துட்டு ஸ்டோர் ஆகுறதெல்லாம் அந்த passage cells மூலமா தான் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறனால those cells we call it as passage cell next பார்த்தோம் அப்படினா வாட்டர் வந்துட்டு அந்த இது இருக்கனால காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கனால அந்த passage cells மூலமா மட்டும் தான் பாஸ் ஆக முடியுமே தவிர மத்த எண்டோடெர்மல்ல இருக்கக்கூடிய இடத்துல வழியா அதால மூவ் ஆக முடியாது the main function என்ன அப்படினு பார்த்தோம்னா காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் again re-entry ஆகறத தடுக்கிறது நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டீல் ஸ்டீல் இஸ் நத்திங் பட் எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள என்னென்ன லேயர்ஸ் இருக்கு பெரிசைக்கிள் வாஸ்குலர் சிஸ்டம் பித் இருக்கு இல்லையா இது மூணும் சேர்ந்து டுகெதர் வி கால் இட் as ஸ்டீல் அதுல பெரிசைக்கிளோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு இட் லைஸ் இன்னர் டு தி எண்டோடெர்மிஸ் இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்துட்டு barrel shaped செல்ஸா இருக்கும் which is made up of single type of parenchymatous cell நெக்ஸ்ட் வந்துட்டு vascular tissue
சோ இங்க வாஸ்குலர் டிஷ்யூ என்ன டைப் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூனாலே xylem and phloem தான் மெயினா இருக்கும். அந்த xylem phloem எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, இங்க ஆல்டர்னேட்டிவா அரேஞ்ச் ஆயிருக்கனால அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். இங்க நம்பர் ஆஃப் புரோட்டோசைலம் வந்துட்டு நிறைய இருக்கு. அந்த நிறைய இருக்கனால அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், பாலியார்க். அதே மாதிரி xylem வந்துட்டு எக்ஸார்க் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்றோம். So what is mean by exarch? Metaxylem towards the center and protoxylem towards the periphery present ஆயிருந்ததுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸார்க். இதே வந்துட்டு இந்த ஸ்டெம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், மெட்டாசைலம் வந்துட்டு கீழே பெரிஃபரிலையும் புரோட்டோசைலம் வந்துட்டு சென்டர்ல இருக்கும். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேரு எண்டார்க். சோ இங்க என்ன சொல்றாங்க, xylem வந்துட்டு எக்ஸார்க் கண்டிஷன்ல இருக்கு. தென் இன் பிட்வீன் xylem and phloem கடையில நிறைய டிஷ்யூஸ் நிறைய லேயர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றோம், கன்ஜங்டிவ் டிஷ்யூ. அந்த கன்ஜங்டிவ் டிஷ்யூ என்ன டைப் ஆஃப் செல்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா it is made up of sclerenchymatous tissue. Last one, pith. So இந்த pith பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் போர்ஷன் ஃபுல்லாவே வந்துட்டு it is occupied by pith. அதுல என்ன இருக்கும், thin type of parenchymatous cells இருக்கும். Some cellsல என்ன இருக்கும் அப்படின்னா they consist of starch grains. So these are all the structure which is present in the monocot root. So monocot root அப்படின்னு எடுத்துட்டோம்னா first it consists of root hair, then single layer of parenchymatous cells இருக்கும், அதுக்கு பேரு rhizodermis. Then it consists of cortex. இந்த cortex ஓட function என்னன்னு பார்த்தோம், storage of food grains and water. Next to cortex is a layer of cells, single layer of cells இருக்கு, அது பேர் வந்துட்டு endodermis. அந்த endodermisல பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க வந்துட்டு புரோட்டோசைலம் ஆப்போசிட்ல passage cells present ஆயிருக்கு. Next to endodermis, pericycle. இந்த pericycle, vascular bundle and pith இது மூணும் சேர்ந்ததுதான் வந்துட்டு stele அப்படின்றது. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோசைலம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய xylem, மெட்டாசைலம் அப்படிங்கிறது வந்துட்டு லேட்டரா ஃபார்ம் ஆகக்கூடிய xylem. இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கறனால xylem and phloem அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு பாலியார்க் அப்படின்னு சொல்றோம், ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். தென் xylem வந்துட்டு மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் தி சென்டர் and protoxylem towards the periphery இருக்கனால அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேரு எக்ஸார்க். நடுவுல ஃபுல்லா என்ன மேடப் ஆஃப் ஆயிருக்கு, pith. So as a result this is the structure of monocot root. ஓகேவா? So next we are going to see about dicot root. So dicot root அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, bean seed. இங்க என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிமிலர்லி அங்க என்ன ரைசோடெர்மிஸ் இருக்கோ எபிப்ளீமா இருக்கோ சிமிலர்லி இங்க அதே மாதிரி rhizodermis இருக்கு, outer layer it is made up of a single type of parenchymatous cell. அதுக்கப்புறம் root hairs present ஆயிருக்கு, அந்த root hair வந்துட்டு single celled ன்னு சொல்றாங்க. main function என்ன, to give protection to the internal organ. இந்த root hairக்கு rhizodermisக்கு interior தான் மற்ற ஸ்ட்ரக்சர்லாம் present ஆயிருக்கு. சோ அதெல்லாத்தையும் protect பண்றோட main வேலை யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த rhizodermis. அடுத்தது வந்துட்டு கார்டெக்ஸ். சோ அங்க இருக்க மாதிரி மோனோகாட் ரூட்ல சொன்ன மாதிரி இங்கேயும் வந்துட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி parenchymatous செல். இந்த செல்ஸ் வந்துட்டு ஈஸியா லூஸ்லி அரேஞ்ச் ஆயிருக்கு. எதனால அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா டு டேக் எக்ஸ்சேஞ்ச் ஈஸியர், ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு ஒரு கேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்ல வாட்டர் டிரான்ஸ்பர் ஆகுறது ஈஸியரா இருக்கணும்ங்கறனால அங்க வந்துட்டு லூஸ்லி அரேஞ்ச் ஆயிருக்கு. சோ இதோட மெயின் ஃபங்க்ஷன், கார்டெக்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா டு ஸ்டோர் ஃபுட் ரிசர்வ் மெட்டீரியல். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன ஷேப்ல இருக்குன்னு பார்த்தோம்னா எய்தர் இட் இஸ் ஓவல் ஷேப் இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இங்க வந்துட்டு குளோரோபிளாஸ்ட், ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இங்க குளோரோபிளாஸ்ட் ஆப்சென்ட். அதுக்கப்புறம் செல்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்றதுனால சம்டைம்ஸ் லீகோபிளாஸ்ட் இருக்கும். ஏன்னா மொத்தம் பிளாஸ்டிக்ஸ்ல வந்துட்டு 3 டைப் இருக்கு, குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லீகோபிளாஸ்ட் அப்படிம்போம். குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன, போட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம் பண்றது. குரோமோபிளாஸ்டோட வேலை வந்துட்டு டு கிவ் அந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் கலர் கொடுக்குது இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வெவ்வேறு கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் குரோமோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் லீகோபிளாஸ்ட் என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. சோ இங்க வந்துட்டு அந்த கார்டெக்ஸ் ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுனால சில செல்ஸ் லீகோபிளாஸ்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் கார்டெக்ஸ்க்கு இன்டீரியர் என்ன லேயர் இருக்கு, எண்டோடெர்மிஸ். இந்த எண்டோடெர்மிஸ் வந்துட்டு சிங்கிள் பேரல் ஷேப்டு செல்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டீல் அப்படிங்கிறது என்ன, அந்த பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் அதெல்லாம் சேர்ந்ததுதான்.
This thickening was அந்த thickening இருக்கும்ல எண்டோடெர்மிஸ்க்கு பெரிசைக்கிளுக்கு இடையில அந்த thickeningக்கு பேர் வந்துட்டு காஸ்பரியன் ஸ்ட்ரிப். அத ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது யாரு? காஸ்பரே அப்படின்றவரு. அதனால அவரோட நேம்லயே சொல்லிட்டாங்க காஸ்பரியன் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்ட்டு. தென் சம்டைம்ஸ் அந்த காஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா தின் வால்டு செல்ஸ் இருக்கும் வித்தவுட் காஸ்பரியன் ஸ்ட்ரிப் இல்லாம. அந்த மாதிரி செல்ஸ்க்கு பேர் வந்துட்டு பேசேஜ் செல். அந்த பேசேஜ் செல்ஸ் என்ன பண்ணும்? வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்துட்டு ரூட் ஹேர்ல இருந்து அப்சர்வ் பண்ணி மத்த பார்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கறது. வாட்டர் வந்துட்டு மத்த வழியால பாஸ் ஆகாது. பேசேஜ் செல்ஸ் மூலியமா மட்டும்தான் அந்த வாட்டர் வந்துட்டு பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டீல். ஸ்டீல் வந்துட்டு என்ன? பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில் இது ரெண்டும் சேர்ந்ததுதான். பெரிசைக்கிள் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? அந்த எண்டோடெர்மிஸ்க்கு நெக்ஸ்ட் லேயர். அதுவும் வந்துட்டு சிங்கிள் லேயரா தான் பிரசன்ட் ஆயிருக்கும். The outermost layer of the steel. இதுதான் பெரிசைக்கிள் தான் வந்துட்டு ஸ்டீலுடைய outermost part அப்படின்றோம். அதுக்கப்புறம் தான் மற்ற ரூட்ஸ் எல்லாம் அங்கேருந்து அரேஞ்ச் ஆகுது. தென் வாஸ்குலர் பண்டல். வாஸ்குலர் டிஷ்யூன்னு எடுத்துட்டோம்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த வேர்டுக்கு அர்த்தம் தெரியணும். ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, எக்ஸார்க்னா என்ன, டெட்ரானா என்னன்ட்டு. ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆல்டர்னேட்லி அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். தென் இன் பிட்வீன் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு பேரு கன்ஜங்டிவ் டிஷ்யூ. இங்க கன்ஜங்டிவ் டிஷ்யூ என்ன டைப் ஆஃப் செல்ஸ்னால இருக்கு? பேரன்கைமேட்டஸ் செல். ஜைலம் வந்துட்டு எக்ஸார்க் கண்டிஷன். சோ வாட் இஸ் மீன் பை எக்ஸார்க்? மெட்டாசைலம் நடுவுலையும் புரோட்டோசைலம் எண்ட்லயும் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேரு எக்ஸார்க். சோ இங்க நம்பர் ஆஃப் புரோட்டோசைலமும் எல்லாமே எத்தனை இருக்கு? 4 இருக்கனால அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? டெட்ராட். So these are all the structure which is present in dicot root. Next phloem வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க sieve tubes, companion cells, phloem, parenchyma எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கு phloemல. மெட்டாசைலம் வந்துட்டு என்ன ஷேப்ல இருக்கு? பாலிகானல் இன் ஷேப்ல இருக்கு. ஆனா மோனோகாட் ரூட்ல என்ன ஷேப்ல இருக்கும்? ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். So this is the structure of dicot root. So dicot rootல சேம் root hair இருக்கு, rhizodermis இருக்கு, cortex. கார்டெக்ஸ் வந்துட்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டு கார்டெக்ஸ் சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோடெர்மிஸ் இருக்கு. அந்த எண்டோடெர்மிஸ்ல அங்கங்க என்ன இருக்குது? பேசேஜ் செல்ஸ் இருக்கும். அந்த பேசேஜ் செல்ஸ் இருக்கிற இடத்தை தவிர மத்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். சோ இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் எதுக்காக பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா டு பிரிவென்ட் ரீஎன்ட்ரி ஆஃப் தி வாட்டர். ஆல்ரெடி வந்துட்டு வாட்டர் என்டர் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் ரீஎன்டர் ஆகிறத பிரிவென்ட் பண்ணும். ஆனா மத்த இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கனால அந்த வாட்டர் எங்க வழியா தான் பாஸ் ஆக முடியும்? எங்க பேசேஜ் செல்ஸ் இருக்கோ அது வழியா தான் வாட்டர் வந்துட்டு உள்ள பாஸ் ஆகும். சோ இங்க ஜைலமும் ஃப்ளோயமும் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா அரேஞ்ச் ஆயிருக்கு, ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். தென் மெட்டாசைலம் சென்ட்ரல் இருக்கு, புரோட்டோசைலம் எண்ட்ல இருக்கு. இந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் என்ன சொல்றோம் நம்ம? எக்ஸார்க் கண்டிஷன். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு 4 இருக்கனால டெட்ரா. சோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ரூட். So the difference between monocot and dicot root எடுத்துட்டோம்னா மோனோகாட் ரூட்ல ஜைலம் எப்படி இருக்கு? நிறைய இருக்கனால பாலியார்க் அப்படின்னு சொல்றோம். இங்க 4 இருக்கனால டெட்ராக் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பித் வந்துட்டு மோனோகாட்ல வந்துட்டு சென்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க பித் வந்துட்டு ஆப்சென்ட். மெட்டாசைலம் வந்துட்டு இங்க சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. இங்க என்ன ஷேப்ல இருக்கும்? பாலிகானல் ஷேப்ல இருக்கும். கன்ஜங்டிவ் டிஷ்யூ வந்துட்டு மோனோகாட் ரூட்ல என்ன டைப்பா இருக்கு? ஸ்க்ளீரன்கைமேட்டஸ். பட் இங்க வந்துட்டு பேரன்கைமேட்டஸா இருக்கும். இங்க எந்த ஒரு செகண்டரி growthம் கிடையாது. பட் இங்க வந்துட்டு செகண்டரி growth வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கு. So this is the basic difference between monocot and dicot root. இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? Have you got any doubt? Okay. So next we are going to see about dicot stem and monocot stem பத்தி பார்க்கலாம். ஓகேவா? So next one monocot stem. So monocot stem அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? maize. டைகாட்டுக்கு வந்துட்டு sunflower plant கொடுத்திருக்காங்க. So monocot stem அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். So the first thing is epidermis. இங்க இருக்கு epidermis இருக்கும். Then hypodermis, ground tissue. Then last one is vascular bundle. So the nameல இருக்க epidermis அப்படின்றத வந்துட்டு first layer. அந்த epidermisக்கு மேல பார்த்தோம்னா it is covered by cuticle மூலமா கவர் ஆயிருக்கும். அந்த cuticle அப்படின்றது nothing but it is a waxy substance made up of cutin. Cutin அப்படின கூடிய ஒரு waxy substanceனால அந்த cuticle இருக்கனால அந்த வாட்டர் எல்லாம் வந்துட்டு லாஸ் ஆகிறத பிரிவென்ட் பண்றதுக்காக அது அங்க பிரசன்ட் ஆயிருக்கு.
சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போடெர்மிஸ். இங்க ஹைப்போடெர்மிஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸா இருக்கும். என்ன மாதிரி லேயர்ஸ்? ஒன்னு வந்துட்டு ஸ்க்ளீரன் கைமா, இன்னொன்னு வந்துட்டு குளோரன் கைமா, ரெண்டும் ஆல்டர்னேட்டிவா அரேஞ்ச் ஆயிருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? கிரவுண்ட் டிஷ்யூ. சோ கிரவுண்ட் டிஷ்யூங்கிறது நத்திங் பட் கார்டெக்ஸ். இங்க கார்டெக்ஸ் பார்த்தோம்னா ஒரு மாதிரி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்காது. இதுதான் வந்துட்டு கார்டெக்ஸ், அதுக்கு அடுத்தது எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், அது மாதிரி எந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனுமே இல்லாம அந்த கிரவுண்ட் டிஷ்யூ எப்படி இருக்கும்? வித்தவுட் எனி டிஃபரன்ஷியேஷன் இது கார்டெக்ஸ் அப்படின்னு தெரியாத மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். அங்கங்க வாஸ்குலர் பண்டில் என்ன ஆயிட்டு இருக்கும்? ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கும். அந்த வாஸ்குலர் பண்டில் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்கல்லோட ஷேப்ல இருக்க மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். 2 கண்ணு வச்சு பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதான் வந்துட்டு இந்த மோனோகாட் ஸ்டெம் உடைய ஸ்ட்ரக்சர். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிருக்கோம்? அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்துட்டு எபிடெர்மிஸ். இங்க அந்த எபிடெர்மிஸ் எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு? இட் இஸ் மேடப் ஆஃப் a single layer of parenchymatous cell. அதோட அவுட்டர் லேயர் எப்படி இருக்கு? இட் இஸ் covered by cuticle. The continuity of this layer may be broken. Sometimes அந்த அங்கங்க பிரேக் ஆகி ஸ்டொமேட்டா பிரசன்ட் ஆயிருக்கலாம், சம்டைம்ஸ் இல்லாம இருக்கும். அடுத்தது ஹைப்போடெர்மிஸ். சோ ஹைப்போடெர்மிஸ் அப்படின்றது 2 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸா இருக்கும். ஒன்னு ஸ்க்ளீரன் கைமாட்டஸ், இன்னொன்னு வந்துட்டு குளோரன் கைமாட்டஸ். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் அப்படின்னா, சோ இதான் வந்துட்டு எபிடெர்மிஸ். ஓகேவா? இந்த எபிடெர்மிஸ்க்கு மேல பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு கவரிங் இருக்கும். அந்த கவரிங்க்கு பேர் தான் என்ன சொல்றோம்? கியூட்டிக்கல். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? ஸ்க்ளீரன் கைமாட்டஸ் செல்ஸ் இருக்கும். சோ இந்த ஸ்க்ளீரன் கைமாட்டஸ் செல்ஸ் வந்துட்டு இப்படி பிரசன்ட் ஆயிருக்கும் போது இன் பிட்வீன் இடையில வந்துட்டு என்ன இருக்கும்னா குளோரன் கைமா பிரசன்ட் ஆயிருக்கும். So it is interrupted by means of chlorenchymatous cell. ஓகேவா? சோ இது வந்துட்டு sclerenchymatous cells. இது வந்துட்டு குளோரன்கைமா. இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹைப்போடெர்மிஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கியூட்டிக்கல். இந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிறது வந்துட்டு இட் gives protection to the எபிடெர்மிஸ். இங்க எபிடெர்மிஸ் என்னது? ரூட்டா இருந்ததுன்னா ரைசோடெர்மிஸ், இங்க வந்துட்டு எபிடெர்மிஸ் தான். இந்த லேயர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஹைப்போடெர்மிஸ். இந்த ஹைப்போடெர்மிஸ்ல 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஸ்க்ளீரன் கைமாவும் இருக்கு, குளோரன் கைமாவும் ஆல்டர்னேட்டிவா இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா கார்டெக்ஸ். அந்த கார்டெக்ஸ் எப்படி இருக்கு? நமக்கு ஃபுல்லா வந்துட்டு நமக்கு டிஃபரன்ஷியேட் ஆகாம, இதான் எண்டோடெர்மிஸ், இதான் வந்துட்டு பித், பெரிசைக்கிள் அப்படி நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத மாதிரி அங்கங்க வந்துட்டு வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்துட்டு ஸ்கேட்டர் ஆயிருக்கும். அந்த வாஸ்குலர் பண்டில் பார்த்தோம்னா 2 கண்ணு வச்ச மாதிரி பாக்கிறதுக்கு ஸ்கல் மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு சைலமோட ஸ்ட்ரக்சர். சம்டைம்ஸ் அந்த சைலம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கீழே புரோட்டோசைலம் வந்துட்டு இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா அது பேர் புரோட்டோசைலம் லாக்குனா அப்படின்னு அர்த்தம். சோ ரிமைனிங் ஃபுல்லா வந்துட்டு கார்டெக்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும், பேரன்கைமேட்டஸ் டிஷ்யூனால. சோ இங்க வாஸ்குலர் பண்டில் பொறுத்த வரைக்கும் அங்கங்க அப்படியே செதறி பிரசன்ட் இருக்கனால, செதறி இருக்கனால அதுக்கு பேர் ஸ்கேட்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்துட்டு சைலம் அண்ட் ஃப்ளோயம் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்ஜங்டிவ் இல்லாட்டி வந்துட்டு கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால கன்ஜாயிண்ட் அப்படின்னா அப்படியே அங்கங்க பிரசன்ட் ஆயிருக்கே தவிர ஆல்டர்னேட்டிவா ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இல்லாம பிரசன்ட் ஆயிருக்கும் சைலம் ஃப்ளோயம். இப்ப இங்க சைலம் அரேஞ்ச் ஆயிருக்குன்னா ஃப்ளோயம் வந்துட்டு இப்படி இங்க அப்படியே பக்கத்துலயே இப்படி பிரசன்ட் ஆயிருக்கலாம், இல்லாட்டி அங்கங்க ஸ்கேட்டர் ஆயிருக்கும் இந்த மாதிரி. சோ இது வந்துட்டு ஃப்ளோயமோட ஸ்ட்ரக்சர். சோ இப்ப இதுல வந்துட்டு பாக்குறதுக்கு இங்க வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்கு? ஒரு ஸ்கல் மாதிரி இருக்கனால இங்க வாஸ்குலர் பண்டில் வந்துட்டு ஸ்கல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி எல்லாம் ரிமைனிங் வந்துட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் கன்ஜங்டிவ் டிஷ்யூ. இந்த மாதிரி கன்ஜங்டிவ் டிஷ்யூஸ்னால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கும்.
இது பாக்குறதுக்கு ஒரு ஸ்கல் லைக் அப்பியரன்ஸ் இருக்கனால நம்ம என்ன சொல்றோம், ஸ்கல் லைக் அரேஞ்ச்மெண்ட் சொல்றோம். இதே மாதிரி இந்த இடத்துலயும் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இந்த இடத்துல கார்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு எண்டோடெர்மிஸ், வாஸ்குலர் பண்டில், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாதனாலதான் இங்க நம்ம என்ன சொல்றோம், கார்டெக்ஸ் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாஸ்குலர் பண்டில் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துட்டோம்னா xylem phloem இருக்கு, பட் ஆனா ரெண்டு டுகெதர் பிரசன்ட் ஆயிருக்கனால அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், கன்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Then it is also called as collateral. So what is mean by collateral? Phloem வந்துட்டு towards endலயும் xylem வந்துட்டு centerலயும் present ஆயிருந்ததுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேரு collateral. அதே sometimes bicollateral அப்படின்னு சொல்லுவாங்க. So what is mean by bicollateral? xylem வந்து நடுவுலயும் மேலையும் கீழையும் சுத்தி ஃபுல்லா வந்துட்டு phloem present ஆயிருந்ததுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேரு bicollateral. பட் இங்க என்ன, xylem சுத்தி phloem இருக்கனால அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு கொலாட்ரல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்டெம் அப்படின்றனால புரோட்டோசைலம் வந்துட்டு எங்க இருக்கு, டுவர்ட்ஸ் சென்டரும், மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் தி பெரிஃபரி. சோ மெட்டாசைலம் வந்துட்டு வெளியிலையும் பெரிஃபரியிலையும், புரோட்டோசைலம் வந்துட்டு சென்டர்லயும் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேரு எண்டார்ச். எக்ஸார்க் அப்படின்னா மெட்டாசைலம் சென்டர்லயும் புரோட்டோசைலம் பெரிஃபரியிலும் இருக்கும். பட் ஸ்டெம் எடுத்துட்டோம் அப்படின்னா the arrangement is called as endarch. எதனால endarch அப்படின்றோம், மெட்டாசைலம் வந்துட்டு பெரிஃபரியிலையும் புரோட்டோசைலம் வந்துட்டு டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கனால. தென் வாஸ்குலர் பண்டில் எடுத்துட்டோம்னா ஸ்கல் ஷேப்ல இருக்கு. So this is the structure of என்ன இது மோனோகாட் ஸ்டெம். So மோனோகாட் ஸ்டெம்ல எடுத்துட்டோம் அப்படின்னா எபிடெர்மிஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்துட்டு கியூட்டிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கு, தென் ஹைப்போடெர்மிஸ், தென் லாஸ்டா வந்துட்டு கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்க்கு நடுவுல அங்கங்க வாஸ்குலர் பண்டில் வந்துட்டு ஸ்கேட்டர் ஆயிருக்கும். So let us see these things one by one. So hypodermis அடுத்தது என்ன பார்த்தோம், கிரவுண்ட் டிஷ்யூ. இங்க கிரவுண்ட் டிஷ்யூல என்ன, there is no distinction, எந்த ஒரு டிஃபரன்ஸ்மே கிடையாது. கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள் அந்த மாதிரி என்டையர் செல்ஸ்மே என்ன மாதிரி மேடப் ஆஃப் ஆயிருக்கு, பேரன்கைமட்டஸ் செல்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. செல் வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். அங்க செல்ஸ் என்ன ஸ்டோர் பண்ணிக்குது, ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம்ல ஸ்டார்ச். Then the cells of the ground tissue next to hypodermis. ஹைப்போடெர்மிஸ்க்கு அடுத்தது இருக்கக்கூடியது என்ன, சின்ன சின்ன செல்ஸா கூட இருக்கலாம், சம்டைம்ஸ் எந்த ஷேப்ல வேணாலும் இருக்கும், அதனாலதான் பாலிகானல் இன் ஷேப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தே ஆர் அரேஞ்ச்ட் காம்பாக்ட்லி, எந்த ஒரு கேப்பும் இல்லாம ஸ்பேஸ் இல்லாம பக்கத்து பக்கத்துல செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். தென் அதே நடுவுல பார்த்தோம் அப்படின்னா லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கும் செல்ஸ். பெரிஃபரியில பார்க்கும்போது திக்காவும், சென்டர்ல பார்க்கும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு லூஸாவும் பெரிய பெரிய செல்ஸாவும் இருக்கும். இந்த கிரவுண்ட் டிஷ்யூல வந்துட்டு பார்த்தோம்னா வாஸ்குலர் பண்டில் அங்கங்க பிரசன்ட் ஆயிருக்கும் டிஷ்யூல. தென் அந்த கிரவுண்ட் டிஷ்யூவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணிட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது அதோட மெயின் ஃபங்க்ஷன். சோ நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில் எடுத்துட்டோம்னா இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்துட்டு ஸ்கேட்டர்ட் இன் தி பேரன்கைமட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூ, அங்கங்க ஸ்கேட்டர் ஆயிருக்கும். அதை சுத்தி இருக்கக்கூடிய செல்ஸ் பேர் என்ன சொல்றாங்க, ஸ்க்ளீரன்கைமட்டஸ் ஃபைபர், அதுக்கு பேரு பண்டில் ஷீட். சோ அப்ப பண்டில் ஷீட் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, மோனோகாட் ஸ்டெம்ல. அதே வந்துட்டு டைகாட் ஸ்டெம் எடுத்துட்டோம் அப்படின்னா பண்டில் கேப் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ இங்க வந்துட்டு என்ன, கன்ஜாயிண்ட், கொலாட்ரல், எண்டார்க்னு சொன்னோம். So what is mean by conjoint? xylem phloem வந்துட்டு அப்படியே ஃபுல்லா டுகெதர் பிரசன்ட் ஆயிருக்கும். கொலாட்ரல் அப்படின்னா xylem உள்ளேயும் phloem வெளியிலையும், எண்டார்க் அப்படின்னா மெட்டாசைலம் வந்துட்டு வெளியிலையும் புரோட்டோசைலம் நடுவுலையும் இருக்கும். எதனால க்ளோஸ்ட் அப்படின்றோம், பிகாஸ் தேர் இஸ் நோ பிரசன்ஸ் ஆஃப் கேம்பியம். கேம்பியம் இருந்தாதான் வாஸ்குலர் பண்டில் ஓபன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா xylemக்கு phloemக்கு நடுவுல இருக்கும். இங்க வந்துட்டு க்ளோஸ்ட். why it is closed? due to the absence of cambium. நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ் எப்படி இருக்கு, நிறைய இருக்கு, நியூமரஸா இருக்கு, ஸ்மாலா இருக்கும். அண்ட் தேர் க்ளோஸ்லி அரேஞ்ச் இன் தி பெரிஃபரி போர்ஷன், அங்கங்க க்ளோஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் த சென்டர் பார்த்தோம்னா இந்த பண்டில்ஸ் எப்படி இருக்காமா, சென்டர்ல லூஸாவும் ஓரத்துல வந்துட்டு டைட்டாவும் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ தே ஆர் இன் தி ஷேப் ஆஃப் ஸ்கல், ஸ்கல் ஷேப்ல இருக்குன்னு பார்த்தோம். லாஸ்ட் வந்து என்ன, நெக்ஸ்ட் ஃப்ளோயம். சோ அந்த ஃப்ளோயம் வந்துட்டு எப்படி இருக்கு, அதுல ஃபுல்லா சிவ் டியூப்ஸ், கம்பேனியன் செல்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா பேரன்கைமாவும் phloem ஃபைபர்ஸும் ஆப்சென்ட். சோ நம்ம எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு phloem வந்துட்டு இன்னர் phloemமாவும் இன்னொன்று வந்துட்டு அவுட்டர் phloem அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்றோம். சிமிலர்லி xylem. சோ xylem வெசல்ஸ் பார்த்தோம்னா என்ன ஃபார்ம்ல இருக்கு, இன் தி ஃபார்ம் ஆஃப்
letter Y. So இந்த பாக்கும்போது ரெண்டு மேல ரெண்டு கண்ணு மாதிரி கீழ ஒன்னு இருக்கு Y ஷேப்ல இருந்தது இல்லையா அந்த அரேஞ்ச்மென்ட்க்கு பேர் தான் வந்துட்டு Y ஷேப் அப்படினு சொல்றோம் ரெண்டு மெட்டாசைலம் வந்துட்டு பக்கத்துல மேல பிரசன்ட் ஆயிருக்கும் கீழ வந்துட்டு புரோட்டோசைலம் இப்படி பார்த்தோம் இல்லையா அரேஞ்ச்மென்ட் புரோட்டோசைலம் கீழ so it is in the shape of letter Y so அதனால தான் Y shaped arrangement அப்படினு சொல்றோம் இந்த புரோட்டோசைலம் வந்துட்டு sometimes அப்படியே மறைஞ்சு போயிருச்சு அப்படினா அதுக்கு பேர் என்ன சொல்றோம் புரோட்டோசைலம் lacuna so this is the structure of monocot stem so இந்த monocot stem எடுத்துட்டோம் அப்படினா cuticle இருக்கு upper layer அது வந்துட்டு எது protect பண்ணிட்டு இருக்கு epidermis protect பண்ணிட்டு இருக்கு then hypodermis இந்த hypodermis எடுத்துட்டோம்னா sclerenchymatous chlorenchyma cells alternative arrange ஆயிருக்கு அடுத்து ஃபுல்லா இருக்கக்கூடிய லேயர் வந்துட்டு ground tissue it is not differentiated அது இந்த மாதிரி differentiate ஆகல இதுதான் வந்துட்டு இது cortex இது pericycle இந்த மாதிரி differentiate ஆகல அங்கங்க vascular bundle scatter ஆயிருக்கு அந்த vascular bundle குள்ள xylem phloem பக்கத்துல present ஆயிருக்கனால அதுக்கு என்ன பேர் சொல்றோம் collateral arrangement conjoint அதுக்கு அப்புறம் மெட்டாசைலம் வந்துட்டு வெளியிலயும் புரோட்டோசைலம் சென்டர்ல இருக்கனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம் endark அதுக்கு அப்புறம் closed ன்னு சொல்றோம் எதனால closed ன்றோம் due to the absence of cambium so இந்த vascular bundle ஓட structure இதுதான் so these are all the structure which is seen in the monocot stem so monocot stemல எதனா டவுட் இருக்கா எதனா structure பத்தி எதனா okay next we are going to see about dicot stem so dicot stem க்கு நமக்கு கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் என்னது sunflower plant so இந்த dicot stem பார்த்தோம் அப்படினா இங்க என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு epidermis cortex and stele so இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படினா first of all அங்க சொன்ன மாதிரி இங்க வந்துட்டு என்ன இருக்குது epidermis இருக்கும் so இந்த epidermisக்கு மேல பார்த்தோம்னா cuticle present ஆயிருக்கு இந்த cuticle வந்துட்டு பார்த்தோம் அப்படினா it is made up of parenchymatous cells இந்த epidermisக்கு கீழ அடுத்த லேயர் வந்துட்டு என்னது it consists of cortex so இந்த cortex region பார்த்தோம்னா இங்க வந்துட்டு it consists of three types of cell collenchyma chlorenchyma and parenchyma so first two or three layers வந்துட்டு collenchyma cells இருக்கும் next வந்துட்டு chlorenchyma then it consists of parenchymatous cell so இது மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பார்த்தோம்னா collenchyma cellsல வந்துட்டு in between அந்த gap வந்துட்டு என்ன இருக்கும் இருக்காது intracellular spaces இருக்காது அது வந்துட்டு அந்த walls எல்லாம் வந்துட்டு thicken ஆயிருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லா so this is the difference between collenchyma and chlorenchyma இந்த இடம்லாம் ஃபுல்லா thick ஆயிருக்கும் next chlorenchyma பார்த்தோம்னா it consists of அந்த starch grains present ஆயிருக்கும் so இது வந்துட்டு chlorenchyma cells then last இருக்கிறது வந்துட்டு parenchyma so இந்த மாதிரி thickening present ஆயிருந்ததுனா அது collenchyma then starch grains இருக்கிறது வந்துட்டு chlorenchyma then it consists of parenchymatous cell அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படினா single layer of endodermis present ஆயிருக்கும் endodermis வந்துட்டு single layer present ஆயிருக்கும் இந்த endodermisல பார்த்தோம்னா starch grains present ஆயிருக்கும் so அந்த endodermisக்கு பேரு starch sheath so இந்த endodermisல வந்துட்டு இது என்ன present ஆயிருக்கு starch grains present ஆயிருக்கனால அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம் starch sheath அப்படினு சொல்றோம் next பார்த்தோம்னா இதுல வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு sclerenchymatous cells உம் parenchymatous cells வந்துட்டு alternative arrange ஆயிருக்கும் sometimes வந்துட்டு in between sclerenchymatous cells இடையில வந்துட்டு parenchymatous cells இருக்கும்
next in between இங்க வந்துட்டு parenchymatous cells. அதுக்கு கீழ next பார்த்தோம் அப்படின்னா cambium அப்படின்ற ஒரு லேயர் present ஆயிருக்கும். thin stripe of cambium 2 or 3 layers present ஆயிருக்கும். So in the sclerenchymatous cells க்கு நடுவுல தான் வந்துட்டு இங்க இருக்கு இல்லையா parenchymatous cells, that is nothing but in between இருக்கிறது phloem, primary phloem அப்படின்னு சொல்லுவோம். லேட்டரா ஃபார்ம் ஆனது. நெக்ஸ்ட் வந்துட்டு vascular bundle. so இந்த vascular bundle எடுத்துட்டோம் அப்படின்னா xylem circular shapeல present ஆயிருக்கும். metaxylem towards வந்துட்டு periphery, இது வந்துட்டு towards the centerல இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு in between அந்த xylemக்கும் இதுக்கு நடுவுல வந்துட்டு என்ன இருக்குது metaploem present ஆயிருக்கும் நடுவுல இங்க. so this is the structure of dicot stem. so dicot stem எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க vascular bundle வந்துட்டு எப்படி இருக்கு, it consists of closed type or open type அப்படின்றோம். ஏன் இங்க open type அப்படின்றோம், phloemக்கும் xylemக்கும் நடுவுல cambium present ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா endodermisல வந்துட்டு starch grains present ஆயிருக்கனால this thing we call it as starch sheath அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்துட்டு bundle sheath அப்படின்னும், இங்க வந்துட்டு bundle cap. இந்த phloem ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த phloem sclerenchymatous cells, இந்த sclerenchymatous cells இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம், bundle cap. இங்க vascular bundle பார்க்கிறதுக்கு ஒரு ரிங் மாதிரி இருக்கனால இது வந்துட்டு vascular bundle வந்துட்டு ring shape அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரிமைனிங் செல்ஸ் வந்துட்டு it is made up of pith, ground tissue pith நால made up of ஆயிருக்கு. இந்த இதுக்கு பேர் வந்துட்டு medullary rays. இந்த medullary rays present ஆயிருக்கு. இதான் வந்துட்டு cuticle, this one epidermis, நெக்ஸ்ட் இது ஃபுல்லா வந்துட்டு hypodermis. அந்த hypodermisல ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்துட்டு collenchyma, நெக்ஸ்ட் வந்துட்டு chlorenchyma, and this one is parenchyma. ஓகேவா, அது மூணு சேர்ந்ததுதான் கார்டெக்ஸ். நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில் இருக்குது. இது வந்துட்டு வாஸ்குலர் பண்டில் வந்து ரிங் ஷேப்ல இருக்குன்னு சொல்றோம். மெடுலரி ரேஸ், மெட்டாசைலம், புரோட்டோசைலம் இருக்கு. அதே மாதிரி ஃப்ளோயம், இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன ஃப்ளோயம் வந்துட்டு பிரைமரி ஃப்ளோயம், லேட்டரா ஃபார்ம் ஆனது வந்துட்டு metaploem. So these are the structure which is present in dicot stem. So இப்ப இந்த dicot stem பத்தி brief next classல பார்க்கலாம். So to recall today's topic, we have seen about எதை பத்தி எல்லாம் பார்த்திருக்கோம், monocot root, dicot root பத்தி பார்த்தோம், then monocot stem பத்தி பார்த்தோம். So dicot stem பத்தி brief next classல பார்க்கலாம். So this is the overall structure. என்னென்ன இருக்கும், cuticle இருக்கு, epidermis இருக்கும், then it consists of collenchyma, chlorenchyma and parenchymatous cell. இது மூணு சேர்ந்ததுதான் வந்துட்டு கார்டெக்ஸ். இங்க இருக்கக்கூடிய sclerenchymatous செல்ஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், bundle cap அப்படின்றோம். ஆனா மோனோகாட் ஸ்டெம் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கும், bundle sheath இருக்கும், இங்க bundle cap. then it consists of medullary rays. இந்த medullary rays வந்துட்டு மேலையும் கீழே செப்பரேட் பண்ணுது. then vascular system வந்துட்டு இங்க open type அப்படின்னு சொல்றோம். why it is open அப்படின்னு பார்த்தோம்னா in between வந்துட்டு என்ன present ஆயிருக்கு, cambium present ஆயிருக்கு. so xylem and phloem வந்துட்டு together present ஆயிருக்கனால, இங்க xylem இருக்குன்னா phloem பக்கத்திலே together இருக்கனால அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் என்ன சொல்றோம், conjoint arrangement அப்படின்னு சொல்றோம், and also collateral. so these are all the things which is seen in dicot stem. next classல வந்துட்டு இதோட பிரீஃபா பார்க்கலாம். have you got any doubt? நான் ஸ்பீடா போனா இன்ஃபார்ம் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோவா வேணா சொல்றேன். as I am speed, am I going faster? okay,
Thank you. Let's see. சரிப்பா. So let's see in tomorrow's class. Thank you. Thank you.